தாமஸ் கிரேவோட த ப்ரோக்ரஸ் ஆஃப் போயசி. அது எப்போ எழுதுனாங்க அப்படின்னா 1754 எழுதுகிறாங்க. ஓகேவா? இது வந்து அப்படி எந்த இடத்துல இது ரொம்ப இதுவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிண்டாரிக் ஓட். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போயட்ரியோட பவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் அதை டெவலப் பண்ணுறது தான் பிண்டாரிக் ஓட். இது 1754 எழுதினாங்க. இதில் ஒரு கதைன்னு கிடையாது. இட் இஸ் லைக் ஒரு போயட்ரி, ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து போயட்ரி எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம், அப்லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற தீமில் எழுதப்பட்டது. இது கம்ப்ளீட்லி ஒரு இமேஜினரி இது வந்து ஒரு எவல்யூஷனாக இருந்துச்சு போயட்ரியில். இதுக்காக பெருசாக எந்த ஒரு அவார்டும் அவர் வாங்கிடலை. ஆனால் வந்து ஒரு 18th செஞ்சுரியோட இம்பார்ட்டன்ட் போயட்ரியாக இதை தான் கன்சிடர் பண்ணாங்க. இதோட ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு லிரிக்கல் லாங்குவேஜ் இருக்கும். லிரிக்கல் லாங்குவேஜ்னால் ஒரு ரிச்சாக இருக்கும், எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும், மியூசிக்கலாக இருக்கும். கிளாசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா என்னென்னா, கிரேட் ட்ராஸ் ஆன் க்ரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜி இதை பேஸ் பண்ணியிருக்கோம். இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி வந்து இதில் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு இருக்கும்.